Hi friends, welcome to Chennai Food. நாம யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸை வச்சு ஒரு அழகான ரீயூஸ் ஐடியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில், லைசால் பாட்டில், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட என்ன பாட்டில் எம்டியாக இருக்குதோ வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடுற பாட்டில்ஸை போடாமல் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது வந்து ஜெலுசில் பாட்டில், இந்த மாதிரி தைலண்ட் டப்பா, என்ன டப்பா பாட்டில் இருக்குதோ அதெல்லாமே இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இதுக்கு பயன்படுத்துறதுக்காக இதில் இருக்கக்கூடிய மூடியை வந்து நான் கழட்டி எடுத்துருக்கிறேன். இந்த மூடியில் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கழட்டிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். இதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தியை வந்து முனையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பொறுமையாக வச்சு அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டாப் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஹோல்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி வேண்டானா நமக்கு மூடியே தேவையில்லை, நமக்கு மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட பாட்டிலில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி கொசு வலை எடுத்துக்கோங்க. இந்த கொசு வலை நம்ம ஜன்னலுக்கெல்லாம் போடுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி கொசு வலை தான் இது. இல்லை கொசு வலை நம்ம வீட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டு அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அந்த கொசு வலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்டில் மேலெலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கொசு வலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எங்கள் வீட்டில் ஜன்னலுக்கு போடுறதுக்காக வாங்கின கொசு வலையெல்லாம் மீதம் இருந்தது. அந்த கொசு வலையை தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட ரொம்ப குறைவு தாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாலே போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு பெரிய பீஸ் நமக்கு கிடச்சிரும். ரொம்பவே நல்லா மெலிஸாக இருக்குது பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொசு வலையாக எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நான் சின்னதாக ஒரு ஸ்கொயர் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஷேப்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து இது மேலே வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இந்த நம்ம மூடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஹோல்ஸ் இருக்குது. இந்த மூடியை வந்து இதில் போட்டு த்ரெட்டை டைட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இதே மாதிரி எல்லா பாட்டிலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில் இல்லை இந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் மூடியே நமக்கு தேவை கிடையாது, நம்ம மூடியை கழட்டி எடுத்துடலாம். இந்த நெட்லேருந்து நான் சின்ன பீஸ் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எதனா பேக்கிங்லாம் வாங்கும் பொழுது ரப்பர் பேண்ட் வரும். அந்த ரப்பர் பேண்டில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த நெட்டை இது மேலே வச்சுட்டு இதில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேண்டை நம்ம டைட்டாக போட்டுட்டா போதும். இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டா இந்த நெட்டு நமக்கு கழண்டு வராது. எதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கோலப்பொடி வாங்கி வச்சுருக்கேன். நான் 5 கலரில் கோலப்பொடி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ மார்கழி மாதங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே நம்ம கலர் பொடி போட்டு தான் கோலம் போடுவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுலேயும் பொங்கல் பண்டிகைக்கு கலர் பொடி யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அதை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த பொடியை வந்து நான் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நெட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 பாட்டில்லையுமே நான் கலர் பொடியை ஃபில் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் நெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டபுள் பீஸ் போட்டிருக்கேன். சிங்கிள் பீஸாக நம்ம போட்டோம்னா அதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, ரொம்ப அதிகமாகவே நமக்கு பொடி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டபுளாக போட்டிருக்கிறேன். 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வேணால் கூட எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி 2 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே பீஸே கூட இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சின்னதாக கட் பண்ணிவிட்டேன், அதனால் 2 பீஸாக நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரப்பர் பேண்ட் போட்டாலே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இது ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் ரப்பர் பேண்ட் போட்டால் நிற்காதுன்னா நீங்கள் டபுளாக ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கழண்டு வராது. பாருங்கள், நான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன்.
டபுள் பீஸ் தான் எல்லா பாட்டிலுக்குமே நான் போட்டிருக்கேன். 5 கலர் எடுத்ததுனால நான் 5 பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பாட்டில்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லைசால் பாட்டில், ஹார்பிக் பாட்டில், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு வந்து கோலத்தில் கலரை ஃபில் பண்ணி காட்டுறேன். நம்ம சாதாரணமாக கையில் கலர் அள்ளி போட்டோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி போடும்பொழுது ஈஸியாக நம்ம கலரை நிரப்பிடலாம். நான் உங்களுக்கு கோலத்தில் நிரப்பி காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோலத்தில் கலர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் எடுத்து போடும்பொழுது அதிக நேரம் பிடிக்கும் கலர் போடுறதுக்கு. இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக இந்த கலரை ஃபில் பண்ணிடலாம். நீங்களும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பாட்டிலை வச்சு ரீயூஸ் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.